ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சண்டே ஸ்பெஷலுங்க. சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்விக்கியில் எனக்கு ஒரு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பேருக்காண்டியே அந்த ஹோட்டலோட பேருக்காண்டியே ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நேம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளாட்டு பிரியாணிங்க. ஸோ நீங்களே க்ளோஸ் அப்பில் பாருங்கள், வெள்ளாட்டு பிரியாணி. ஸோ இந்த பிரியாணி நேம்காண்டியே ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரியாணி எசன்ஸ் எதுவுமே போடலன்னு போட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே போடலன்னு போட்டிருக்காங்க. அப்புறமா வந்துட்டு இந்தியா கேட் கிளாசிக் பாஸ்மதி ரைஸாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எந்த அஜினோமோட்டோவும் நாங்கள் யூஸ் பண்ணல, ஃப்ரெஷ்ஷான சிக்கன் தான் யூஸ் பண்ணோம், சிக்கன் அண்ட் மட்டன். ஸோ நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா, இவங்ககிட்ட சிக்கனும் மட்டன் ரெண்டுமே இருக்குது. ஸோ நான் ஆர்டர் பண்ணது மட்டன் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மட்டன் வந்து இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி வெள்ளாட்டு பிரியாணி போட்டிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே அவங்க வெள்ளாட்டு பிரியாணி தான் போட்டிருக்காங்களா, எப்படி போட்டிருக்காங்க நம்ம பார்க்கலாங்க. கூட என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் பச்சடி கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக கொடுக்குறதா கத்திரிக்காய் பச்சடி. நம்ம வீட்டில் எப்படி செய்வீங்க ஒரு கத்திரிக்காய் பச்சடி? ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஸ்மெல்லு. ஸோ சாப்பிட்டு பார்த்து நான் சொல்கிறேன். ப்ளஸ் வந்துட்டு தயிர் பச்சடி, இது அவ்வளோதான் யூஸ்வலாக. ஸோ ப்ளஸ் கத்திரிக்காய் பச்சடி எப்படி இருக்கு பார்க்கலாம். கொஞ்சம் க்ளோஸ் அப் வாங்கம்மா. ஸோ இது ரெண்டு தான் ஒரு காம்பாக்டான ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பிரியாணி எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு அழகான ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகா ஒரு ஒரு பேர் இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். வாவ், வாசனை செம்மையாக இருக்குது. யூஸ்வலாக கொடுக்குற அந்த எக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கு ஒன்று இருக்குது, ப்ளஸ் மட்டனுங்க இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலி இதை நம்ம எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. டைவில் போட்டுருக்காங்க. ஸோ அழகான ஒரு 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 பீஸ் மட்டன் இருக்குது. 1 2 3. ஸோ இந்த மட்டன் எப்படி இருப்பாங்க, நல்லா சாஃப்டாக நல்லா தான் இருக்குது இந்த மட்டனு. சூப்பராக நல்லா வெந்திருக்குங்க, நல்லா ஜூஸியாக இருக்குது இந்த மட்டன். ஸோ நம்ம சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு பார்க்கலாமா வாங்க. கத்திரிக்காய் பச்சடி கொஞ்சம் எடுத்துப்போம், பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு பைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சொன்ன மாதிரி இவங்க பாக்ஸில் எழுதியிருக்க மாதிரி எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ மட்டனும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக தான் மட்டன் இருக்குது. ஸோ நான் சாப்பிட்ட வரைக்கும் ரொம்ப நம்ம வீட்டில் எப்படி செய்வோம் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. ப்ளஸ் இந்த மட்டனும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்குங்க. நல்லா உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா சில இடத்துல செம்மறி ஆடுனா போடுவாங்க. இவங்க நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளை ஆடு அந்த ஆடு தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா சாஃப்டாலாம் ஜூஸியாக இருக்குது. ஸோ நீங்களே பாருங்கள். கூட கத்திரிக்காய் பச்சடி சேர்ந்து சாப்பிடும் போது எப்படின்னு பார்ப்போம். ஐயோ, இந்த கத்திரிக்காய் பச்சடி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக செஞ்சுருக்காங்க. நம்ம வீட்டில் எப்படி செய்வோம், நம்ம அம்மா எப்படி செய்வோமோ அந்த மாதிரி தான் இவங்க செஞ்சுருக்காங்க. கத்திரிக்காய் பச்சடி ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்விக்கியில் மறக்காமல் வந்துட்டு இந்த வெள்ளாட்டு பிரியாணி நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு ஆஃப்லைன் ஆர்டர் எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா ஷாப் ஓப்பன் பண்ணலையா, ஸ்விக்கியில் மட்டும் தான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அவங்க ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மந்த்து ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக நேரில் போய் விசிட் பண்ணி ஸோ அவங்களோட ஹோட்டல்ஸ் எப்படி, ரெஸ்டாரண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு ஃபுல் வீடியோஸ் நான் கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ எனக்கு சாப்பிட்டது ஒரு நல்ல ஃபீல், நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தோ உங்கள் கருத்துக்களை வந்து பதிவிடுங்க. ஸோ அது வரைக்கும் பாய். இப்போ நான் வீடியோ எடுக்கிற வரைக்கும் என் பையனை சாப்பிட வேணான்னு சொல்லி நான் வீடியோ சாப்பிட வந்தேன். இந்த வீடியோ முடிச்சோடனே உடனே வந்து உட்காந்து அணைக்கிற இந்த ஸ்மெல்லுக்கு. ஸோ நீ சாப்பிட்டு எப்படி இருக்கு நம்ம சப்ஸ்கிரைப் சொன்னாங்க சொல்லு. எப்படி பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டு இந்த மட்டன் ஒன்று சாப்பிட்டு உண்மையிலே இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு வீடியோவில் சொல்லு. எப்படிக்கா இருக்கு பிரியாணி, நல்லா இருக்கா? உண்மையை நான் சொல்றதெல்லாம் சொல்றியா இல்லை உண்மையை நல்லா இருக்கா? இந்த டேஸ்ட் காரெல்லாம் உனக்கு எப்படி இருக்கு? மீடியமா இருக்கா? ஆமால, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? சரி சாப்பிடு. இது சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்லு. நல்லா இருக்கா?